சந்தோஷமா போயிட்டு இருந்தேங்க வாழ்க்கையில. இப்ப சோகமான ஒரு செய்தி. என் புருஷனுக்கு பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. உடனே தான் சான்ஸ்னு யூகே விட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு வதந்தியை கிளப்பிட வேண்டாம். சில சொந்தக்காரங்களுக்கு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். அவர் நம்ம வீட்டுல தான் இருக்காரு. நான் தாங்க என் ஸ்டூடெண்ட் அபார்ட்மெண்ட்க்கு கிளம்பிட்டேன். அதுவும் கல்யாணம் ஆகி 5 மாசத்துல லிட்டரலி ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருந்ததே இல்ல. நான் கேட்கனாலும் எங்க போனாலும் என்னை கூட்டிட்டு போயிடுவாங்க. என்ன பண்றது? அவரு வேலையை விட முடியாது, நான் படிப்பை விட முடியாது. கெரியரை தேடி நல்ல ஃபியூச்சரை தேடி ஓடிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் இந்த ஃபீலிங் புரியும்னு நினைக்கிறேன். அதுவும் மேரேஜ் அப்புறம் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ஒரு ஈவன் எங்களை மாதிரி மீடியம் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் கூட கொடுமைப்பா. வேணா பாத்துக்கலாம், பட் 2 பேரும் ஸ்கெட்யூல் சுத்தமா செட் ஆகலங்க. திஸ் டெம்பரரி புரிதல் ஜஸ்ட் 1 மந்த்துக்கு தான். எக்ஸாம்ஸ் முடிகிற வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு என் ஸ்டூடெண்ட் அபார்ட்மெண்ட் தெரியும். மோஸ்ட்லி எக்ஸாம் டைம்ஸ்ல கரெக்டா இங்க வந்துருவேன். ஸ்கெட்யூல் சைட்ஸா இருக்கும்ல. இனி வர வீடியோஸ் கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்து தான் இருக்கும். எங்க அண்ணான்னு கேட்டா கேட்காதீங்க, நானே சோகத்துல இருக்கேன். பட் கேட்டா இதோ இப்படிதான் பாத்துக்கணும். ஹெல்த் கேர் செக்டர்ல நுழைஞ்சிட்டாலே இந்த மாதிரி நிறைய பிரிதல் மொமெண்ட்ஸ் இருக்கும் தானே. And it made me realize being in this field, having a supportive partner who understands the exam stress, the mood swing, the distance and the late nights is so vital. Because சும்மாவே எதுக்காச்சும் சண்டை போடுவோம் எல்லாரும். பட் இந்த எக்ஸாம் ஒர்க் ஸ்ட்ரெஸ்லாம் தலையே பிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கும் போது வரும் பாருங்க சண்டை, வேற லெவல்ல இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு புரிதல் வேணும்ல. Anyway, see you in the next one. Bye.